Hello viewers, I am Maitli. இன்னைக்கு 11th Maths Trigonometry ஓட introduction video நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த introduction videoல நான் trigonometryல இருக்க எல்லா ஃபார்முலாவுமே உங்களுக்கு நான் கவர் பண்றேன். So that இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சம்ஸ் போறதுக்கு முன்னாடி இத பார்த்துட்டு இத நல்லா தெரிஞ்சிக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது நம்ம 10th ல படிச்ச ஃபார்முலா தான். இப்போ நீங்க பார்க்கிறது நம்ம 10th ல படிச்ச ஃபார்முலா தான். Sin theta equal to opposite by hypotenuse, cos வந்து adjacent by hypotenuse, tan வந்து opposite by adjacent. இதோட reciprocal, sin ஓட reciprocal cosecant. S க்கு c ஞாபகம் வச்சுக்கோங்க, c க்கு s ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ cosecant க்கு hypotenuse by opposite, secant க்கு hypotenuse by adjacent, cot க்கு adjacent by opposite. இது வந்து நீங்க இது ஓஷா சோட்டான்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓஷா சோட்டா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ், காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்னியூஸ், டேனுக்கு நடுவில் இருக்கிறது தான் எடுக்கணும். சைன்னா திஸ் பை திஸ், சைன் எடுத்திங்கன்னா திஸ் பை, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பை பின்னாடி இருக்கிறது. அப்போது ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ், காஸுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்னியூஸ், டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது அப்படியே உல்டாவாக எழுதிட்டிங்கன்னா அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் உங்களுக்கு வந்துடும். கொசிகண்ட் பார்த்தீங்கன்னா 1 by சைன்னு சொல்லலாம், சீக்கண்ட் வந்து 1 by காஸ், பிகாஸ் ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்கேன். எஸ்க்கு சி வந்து ரெசிப்ரோக்கல். ஸோ சீக்கண்ட்டுக்கு 1 by காஸ், காட்டுக்கு 1 by tan. tan கேன் பி ரிட்டன் as சைன் பை காஸ். அதனால தான் சைனோட ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ் பை அட்ஜசன்ட் பை ஹைபோட்னியூஸ் கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். ஸோ tan வந்து சைன் பை காஸ்னு சொல்லலாம். காட் வந்து இதோட ரெசிப்ரோக்கல் சொல்லும் போது இங்கேயும் இதோட ரெசிப்ரோக்கல் ஆகும். இங்கே மட்டும் ஆகாது, இதுக்கும் ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ காஸ் பை சைன் வரும். ஸோ இது வந்து நம்ம 10th ல படித்த ஃபார்முலா தான், ஒன்றும் பெருசாக ஒரு இது கிடையாது. சேம் வே இந்த டேப்லெட் காலமும் உங்களுக்கு நான் ஏற்கனவே 10th ல சொல்லி கொடுத்தது தான். இது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. 0 1 by 2 1 by 2 வந்து நடுவில் வரும். 0 1, ஃபஸ்ட்டு 1 0 போட்டுக்கோங்க, லாஸ்ட் 1 போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிறது 1 by 2, இது 1 by 4, இது வந்து 3 by 4. இது குவார்ட்டராக இருக்கும், இது வந்து குவார்ட்டர், இது 3 by 4 தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் ரூட் எடுத்திங்கன்னா வர்றது தான் உங்களுடைய சைனாக இருக்கும். ஸோ சைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 0, இதுக்கு ரூட் எடுத்தால் 1 by கீழே ரூட் போயிடுச்சுன்னா 2 ஆகிடும். இங்கே ரூட் மேலே போயிடும் 1, கீழே ரூட் போகாதனால 1 by root 2 இருக்கும். இங்கே ரூட் போட்டிங்கன்னா மேலே ரூட் 3 இருக்கும், கீழே ரூட் போயிடும். ஸோ 2 ஆகிடும். ரூட் 4 வந்து 2 ஆகிடும், ரூட் 1 வந்து 1. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். இதோட ரிவர்ஸ் எழுதிட்டிங்கன்னா காஸ் வந்துடும். திஸ் பை திஸ், சைன் பை காஸ் வந்து உங்களோட டேன் வரும். ஏன்னா இங்கே நம்ம சைன் பை காஸ் தானே பார்த்தோம் டேனுக்கு. ஸோ சைன் பை காஸ்னும் போது அதே மாதிரி சைன் பை காஸ் எழுதிங்கன்னா நம்மளுக்கு டேனோட வேல்யூஸ் எல்லாமே வரும். திஸ் பை திஸ் எழுதும்போது 2 கேன்சல் ஆகி 1 by root 3, இங்கேயும் ரூட் 2 கேன்சல் ஆகி 1 ஆகிடும். இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு ரூட் 3 by 1 ரூட் 3. 1 by 0ன்றது கிடையாதுனால நாட் டிஃபைன்ட், ஆர் இந்த சிம்பிள் போட்டாலும் நாட் டிஃபைன்ட் தான். இப்போது கொசிகன்றது சைனோட ரெசிப்ரோக்கல், காசுன்றது சீக்கன்றது காசோட ரெசிப்ரோக்கல், காட்டுன்றது டேனோட ரெசிப்ரோக்கல் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த டேப்லெட் காலம் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு பதில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்முலா ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரேடியன் மெஷர்ஸ்ன்றது இதுலேருந்து தான் நீங்கள் 11th புதுசாக பார்க்க போகிறீங்க. இது உங்களோட ரேடியன் மெஷர், அதாவது டிகிரிலேருந்து ரேடியன் மாற்றுறது எப்படி அப்படின்றது தான் இந்த ஃபார்முலேஸில் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, 2 pi ரேடியன் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இந்த சைடு டிவைடில் போயிடுச்சுன்னா பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ பை ரேடியன் என்னது நம்மளுக்கு 180 டிகிரின்றது வரும். இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரேடியன் டு டிகிரி மெஷர்ஸில் நிறைய சம்ஸ் நம்ம போடுவோம். டிகிரிலேருந்து ரேடியனாக மாற்றினாலும் ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்றினாலும் இந்த சம்ஸ் வந்து நம்ம இதை வச்சு இந்த ஒரு ஃபார்முலா வச்சு போடலாம், யூனிட்டரி மெத்தடை வச்சு போடலாம். அங்கே நிறைய டேப்லெட் காலம் கொடுத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் மகப்பும் பண்ண வேண்டாம். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி யூனிட்டரி மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அங்கே 3 பைக்கு கொடுத்துருக்காங்க, 3 pi by 2லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது எதுவுமே நீங்கள் வரி பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 1 ரேடியனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி வந்து 2 வந்து இங்கே பையில் போயிட்டு 360 டிவைடட் பை 2 180ன்னு வந்திருக்கோம். இப்போ 1 ரேடியன்னா இந்த பை கீழே போயிடும்னு அர்த்தம். ஸோ 1 டிகிரிக்கு என்ன வரும்,
1 degree equal to pi by 180 radians வரும். ஸோ ரேடியன்லேருந்து டிகிரி மாற்றினாலும் சரி, டிகிரிலேருந்து ரேடியன் மாற்றினாலும் சரி, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா சம்மே நம்ம போட முடியும். ஸோ வரி பண்ணாதீங்க, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க வேணாம், இந்த ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டார் இப்போ டிகிரி ரேடியன்னு ரெண்டு வந்துருச்சு. நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம், 10th படிச்சிருக்கோம். theta by 360 into pi r square. இந்த தீட்டான்றது என்ன வேல்யூனா வேல்யூ வந்து அவங்க டிகிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த தீட்டாவோட வேல்யூ எழுதுவோம் இல்லையா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகிரி கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ரேடியன் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே பார்க்குறது தான் டிகிரி கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், theta by 360 into pi r square. சரி, இப்போ ரேடியன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி இதுக்கு வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா ரேடியன் தான் இங்கே தீட்டா கொடுத்துருக்காங்களா, அதுதான் ரேடியனோட வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ theta pi r square pi r by 2, theta pi r சாரி theta r square by 2, இங்கே theta r square by 2 pi கிடையாது. ஸோ இது டிகிரி கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ரேடியன் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டார்னு சொல்லும் போதே லென்த் ஆஃப் த செக்டாரும் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. லென்த் ஆஃப் த செக்டாருக்கு இது வந்து லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். டிகிரி கொடுத்துருந்தா theta by 360 into 2 pi r. பட் ரேடியன் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி. தீட்டா கொடுத்துருக்க தீட்டாவோட வேல்யூ இன்ட்டு ஆரை மல்டிப்ளை பண்ணாலே லென்த் ஆஃப் த ஆர்க்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ ரெண்டு விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த செக்டார், லென்த் ஆஃப் த ஆர்க் ரெண்டுத்துக்குமே நம்ம லாஸ்ட் இயர் டிகிரி வச்சு ஃபார்முலா பார்த்துட்டோம். இந்த வாட்டி ரேடியன் வச்சு ஃபார்முலா என்னென்னா theta r square by 2 வந்து ஏரியாவுக்கு, theta r வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு சம்ஸ் போடும் போது யூஸ் ஆகும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஐடென்டிட்டிஸ். இது நம்ம லாஸ்ட் இயர் படித்த ஒரு ஃபார்முலா தான். ஜென்ரல் ஐடென்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், sin square theta plus cos square theta equal to 1ன்னு வரும். இதை வந்து மாற்றி sin square கேட்டாலும் இது அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 1 minus cos square சொல்லிடலாம், cos square கேட்டாலும் இது அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 1 minus sin square சொல்லிடலாம். ஸோ ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம இதில் வந்து 3 ஃபார்முலா நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ sin square theta plus cos square theta equal to 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 plus tan square theta equal to secant square. இது நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னதை திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன். எஸ்சிலாம் ஒன்றா வரும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 plus cot square equal to cosecant square. ஒன்னோட ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு அதை நம்ம ஆட் பண்ணால் தான் பெரிய லெட்டர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா காட்டு தான் ஒன்று பக்கத்தில் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் மறக்க முடியாது. ஸோ 1 plus cot square theta equal to cosecant square theta. இது சீலாம் வந்துச்சுன்னா சைனும் காசும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது டேனும் சீக்கண்ட்டும் மட்டும்தான். அப்போ ஒன்னோட ப்ளஸ் போடுற மாதிரியே பக்கத்தில் சிம்பிள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த டீக்கு இங்கே ப்ளஸ் போடுற மாதிரி தானே வருது. அப்போ 1 plus tan square theta equal to secant square. ஏன்னா எது எங்கே மாறுன்றது கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். sin square theta plus cos square theta equal to 1. சீலாம் ஒன்றா ஒரு காஸ் போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்க ரெண்டு சி வந்து காட்டும் கொசிக்கண்டும் தான். அந்த த்ரீ லெட்டரோட சின்ன ஒன்று ஆட் பண்ணால் தான் பெரிய லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 1 plus cot square equal to cosecant square வரும். அதே மாதிரி 1 ப்ளஸோட ப்ளஸ் வரா மாதிரி வரும். ஸோ 1 plus tan square equal to secant square theta. இந்த 3 ஃபார்முலா இருந்தால் நம்ம வந்து இதில் 9 ஃபார்முலா ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 3 வச்சு. ஏன்னா இதை அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும், இதை அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்ன்றதுலாம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இது லாஸ்ட் இயர் படிச்சிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த இயருக்கான புதுசாக பார்க்க போகிறது 1 degree equal to 60. இது மேலே ஒரு கோடு போட்டால் இது பேர் மினிட். 1 degree எவ்வளோது 60 மினிட்னு வரும். ஒரு டிகிரின்றது பார்த்தீங்கன்னா 60 மினிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 minute equal to 60 seconds. இது உங்களுக்கு தெரியும், 1 மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் அதில் இருக்குன்றது தெரியும். பட் 1 degree equal to 60 மினிட். டபுள் கோடு போட்டால் செகண்ட்ஸ்மா, இது தெரிஞ்சுக்கோங்க. டபுள் கோடுனா செகண்டு, சிங்கிள் கோடுனா மினிட். இதுக்கப்புறம் இந்த மேலே இந்த ஒரு கோடு எப்படி இதை பார்த்த உடனே 1 degree நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறீங்களோ அதே மாதிரி 60க்கு மேலே ஒரு கோடு போட்டிருந்தா இது பேர் 60 மினிட். டபுள் லைன் வந்து 60 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரியே மேலே இருக்க கோடை வச்சு நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே 11th பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 10th வரைக்கும் நம்ம பேசிக் எல்லாமே முடிச்சிட்டோம். சரி, 11th உங்களுக்கு தெரியும் ஒரு கிராஃபில் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லிட்டு இந்த குவாட்ரண்ட்லலாம் நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் இதுக்கப்புறம் சம்ஸ் நிறைய போடுவோம்.
இது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது என்னோட ஸ்கூலில் என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரு இது, அது இன்ன வரைக்குமே என்னால் மறக்க முடியல. ஆல் சில்வர் டீ கப்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு வருது. இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல்னா எல்லாமே. எல்லாமே இங்கே எல்லாமே என்னவா இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். இந்த செகண்ட் குவாட்ரண்ட் வந்து சில்வர். சில்வர்னா முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ். இங்கே வந்து எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எஸ்ன்றது ஒரு சைன் இல்லையா? நம்ம ஸ்டார்டிங் சைன் மட்டும்தான் எஸ்ஸு, சீனா வந்து காசு அப்படி தான் ஞாபகம் வச்சுப்போம். அப்போது எஸ்ஸுனா இங்கே சைனும் சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிகண்ட்டும் இங்கே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே ஆல்னா எல்லாமே பாசிட்டிவ், இங்கே சைனும் சைனோட ரெசிப்ரோக்கலான கொசிகண்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். மற்றது எது வந்தாலும் இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே எது வந்தாலும் எல்லாம் நெகட்டிவாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீயில் வர ஃபஸ்ட்டு லெட்டர் டீ மென்ஷன் பண்ணுறது டேனும் டேனோட ரெசிப்ரோக்கலான காட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக வரும். மற்ற யார் இதுக்குள்ளே வந்தாலும் என்ன ஆகிடுவாங்கன்னா நெகட்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்ற யார் வந்தாலும் நெகட்டிவ். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கப்ஸ் வர சி வந்து உங்களுக்கு தெரியும் காசுன்னு சொல்லி, இங்கே காசும் காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்டும் என்ன ஆகிடுவாங்க பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்ற எல்லாரும் இங்கே நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரவங்க காசும் சீக்கண்ட்டும் தவிர மற்ற யார் வந்தாலும் இதுக்குள்ளே நெகட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ இது வந்து சைனுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியும் இது 0 டிகிரி, இங்கே வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி. இங்கே வரைக்கும் வர்றது 270, இது போது 360. பட் இது 360ன்ற போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை மறுபடியும் நம்ம 0 டிகிரின்னு சொல்லிடலாம். ஸோ இதை 360 சொல்ல வேணாம், இதை நம்ம 0ன்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் நம்மளுக்கு. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தது தான். உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தெரியும் இல்லையா? சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா ஆகிடும், காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா ஆகிடும், tan 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா tan தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே வாங்க, இல்லைன்னா நோட் புக் போட்டு கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாலாம் தான் உங்களை வந்து ட்ரிக்னாமெட்ரியை வந்து இதெல்லாம் தரோவாக தெரிஞ்சாலே நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியை ஈஸியாக படிச்சுக்க முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இங்கே வரோன்றது நான் சொல்லியிருக்கேன் 0 to 90 டிகிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? 0 to 90 டிகிரினா 0 ப்ளஸ் எனி நம்பர். அதாவது இங்கே 90ன்றது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா உங்களுக்கு தெரியும், டீட்டாவை இங்கே மென்ஷன் பண்ணுற எல்லா டீட்டாவுமே அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா 90யை விட கம்மியாக இருக்க ஒரு ஆங்கிள் தான் அக்யூட் ஆங்கிள். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சம் போடும் போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ 0 ப்ளஸ் டீட்டா நம்ம இங்கே போட்டாலும் இது இந்த ஆங்கிள் இங்கே இதுக்குள்ளே தான் வரும். 90 மைனஸ் டீட்டா போட்டாலும் இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே தான் வரும். என்னதான் இது 0 ப்ளஸ் டீட்டா? ஓகே, நம்மளுக்கு தெரியும் 0வோட எந்த டீட்டா அக்யூட் ஆங்கிள் போது 89 வரைக்கும் ஆட் பண்ணால் இங்கே வரும்ன்றது. அது என்ன 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போச்சுன்னா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போச்சுன்னா இது எல்லாமே பாசிட்டிவாக வரும். இங்கேருந்து இங்கே போகும்போது பாசிட்டிவாக வரும். ஆனால் இங்கேருந்து ஒரு ஆங்கிள் இப்படியும் ரொட்டேட் ஆகலாம் இல்லையா? ரிவர்ஸாக வரும்போது, அதாவது கிளாக் வைஸாக வந்ததுன்னா ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 90லேருந்து இப்படி வருதுன்னா நெகட்டிவ் ஆகிடும். அதாவது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டீட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி 90 ப்ளஸ் டீட்டானா இந்த சைடில் வரும். இது 180 மைனஸ் டீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இது எந்தெந்த குவாட்ரண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் உங்கள் புக்கில் கிடையாது. இது நான் சொல்கிற ஒரு விஷயம். இது நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 180 மைனஸ் டீட்டானாலும் இந்த குவாட்ரண்ட் தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ் டீட்டாக்கு இந்த குவாட்ரண்ட் தான் வரும். 270 மைனஸ் டீட்டாக்கு இங்கே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 270 ப்ளஸ் டீட்டாக்கு இந்த குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். அது 0 மைனஸ் இங்கே 0 இருக்கலாம், இல்லை 360 மைனஸ்ன்னு கூட வரும். ஆனால் 360 மைனஸ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த குவாட்ரண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா 0 மைனஸ் டிகிரிக்கு இந்த குவாட்ரண்ட் ரிவர்ஸில் கிளாக் வைஸில் வரும்போது நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது உங்கள் புக்கில் இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு படிக்கணும், மக்கப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள்,
சரி, இதை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்க 2 விஷயம் வச்சு நம்ம ஈஸியாக இதை போட்டுற முடியும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தெரியும். சைன் வந்தால் காஸ் வரும், காஸ் வந்தால் சைன் வரும், டேன் வந்தால் காட் வரும், காட் வந்தால் டேன் வரும். இதெல்லாமே உங்களுக்கு நான் இங்கே உங்களுக்கு போன வருஷமே படிச்சதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் பாருங்கள், 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இங்கே ப்ளஸ் தீட்டாவும் பார்த்துருக்கோம், 90க்கு நம்ம இந்த இடத்துல மைனஸ் தீட்டாவும் பார்த்துருக்கோம் இல்லையா. 90 ப்ளஸ் தீட்டா இங்கே மைனஸ் தீட்டா இங்கேன்னு வரும்போது 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இது 2 எது வந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் சைன் வந்தால் என்ன எழுதணும், காஸ்ன்னு எழுதணும், காஸ் வந்தால் சைன் எழுதணும், அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போது அதே மாதிரி 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா வந்தால் சேம்னா சைன் வந்தால் சைன் தான் எழுதணும், சைன் வந்தால் காசு எழுதக்கூடாது. அதே மாதிரி 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா வந்து சேம். இது எனக்கு எது 90யா எது 180 வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்றும் சொல்கிறேன் நான், இங்கே 9 இங்கே 27 எடுத்துக்கோங்க. 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மைனஸ் தீட்டா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அது நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு அது தெரியும். 90 மைனஸ் தீட்டா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு. 9 ஒரு ஆட் நம்பர், அது கூட ஒரு ஆட் நம்பர் வரணுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இருக்கிற ஆட் நம்பர் வந்து 0, 180, இது 0 சேர்க்காதீங்க, இந்த இடத்துல சொல்கிறேன் நான். 0, 18, 9, 27 இதுதான் இருக்குது. இதில் 9ம் 27 வந்து ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் கூட ஆட் நம்பர் தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா சேம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈவன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ஈவன் வந்துச்சுன்னா சேம்னா சைன் வந்தால் காசு, காசு வந்தால் சைன். சரி, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. டீட்டான்றது பார்த்தீங்கன்னா 180ன்றது ரேடியனை பொறுத்து நம்ம இப்போ பார்த்தோம்ல, டீட்டானா 180. ஸோ 180/2னா 90 ப்ளஸ் டீட்டான்னு அர்த்தம். இப்போ சைன் நீங்கள் போட்டிருக்காங்க, இதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக சேம் ஆங்கிள் போட போகிறோமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டீட்டான்றது 180 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இங்கே மைனஸ் சைன் ப்ளஸ் சைன்லாம் இருக்குது, இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற டவுட் வரலாம். இதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, சைன் வந்தால் இந்த எந்த குவாட்ரண்ட்டில் வருதோ அந்த குவாட்ரண்ட்டை வச்சு இந்த சைனை நீங்கள் டிசைட் பண்ணணும். இங்கே வந்தால் எல்லாமே ப்ளஸ்ஸு, இங்கே வந்தால் சைனும் கொசிகண்ட்டும் ப்ளஸ்ஸு, இங்கே வந்தால் காட்டும் டேனும் ப்ளஸ்ஸு, இங்கே வந்தால் காசும் சீக்கண்ட்டும் ப்ளஸ்ஸு. மற்றதில் இந்த குவாட்ரண்ட்டுக்கு வரும்போது எது எதுக்கெலாம் நெகட்டிவ் சைன் வருமோ அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போது இந்த டேபிள் நீங்கள் தரும், இந்த விஷயம் இங்கே விஷயம், இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டேபிள் படிக்கணுன்ற அவசியம் இப்போ கிடையாது. உங்கள் மைண்ட்லேருந்து இந்த டேபிளை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே டேபிளை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டேபிள் இது வரைக்கும் முடிச்சாச்சா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. என்னது இது டபுள் ஆங்கிள்னா 2a வருது. ஆங்கிள்னா வெறும் ஒரே ஒரு டீட்டா மட்டும் வருது, கூட டபுள் ஆங்கிள்னா 2 into a வர்றது தான். ஏன்னா ஆங்கிள் டீட்டாவாக இருந்துச்சுன்னா 2a வர்றதுனா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. இந்த ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம நிறைய சம்ஸ் போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா ஐடென்டிட்டிஸும் எல்லா ஃபார்முலையும் உங்களுக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும். sin 2a பார்த்தீங்கன்னா 2 into sin a cos a சொல்லலாம். இது எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணோன்னா tan கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 sin a கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை சைன் காஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணணும். இதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த ஃபார்முலா இது ரெண்டுத்தில் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது. ஏன்னா 2 sin a இதுவும் வரும், 2 sin a இதுவும் வரும். ஸோ சாரி, sin 2a sin 2a equal to 2 sin a into cos a, sin 2a equal to 2 tan a by 1 plus tan square a. Where a is அதாவது ஆங்கிள் கொடுத்துருக்க ஆங்கிள் is not equal to n pi plus pi by 2 where n belongs to integers. இங்கே பார்த்தீங்கன்னா next cos 2a, cos 2aன்றது cos square a minus sin square a, cos square a minus sin square a வா. இப்போது இதை வந்து இப்போ வந்து சைனே கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம 1 minus cos ஸ்கொயர் ஏன்னு இருக்கு இல்லையா, அங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராக்கெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இப்போது சைனுக்கு பதிலாக காஸ் போட்டு 1 minus cos ஸ்கொயர் போட்டால் இந்த ஃபார்முலா வந்துடும்.
காசுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் போட்டால் இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இது எல்லாம் மூணுமே ஆக்சுவலாக ஒரே ஃபார்முலா தான், மாற்றி மாற்றி டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு மாறிக்கிட்டே வரும். ஸோ காஸ் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, 2 cos square a minus 1, 1 minus 2 sin square a, 1 minus tan square a by 1 plus tan square a. இது எல்லாமே cos 2a கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan 2a. tan 2a வந்து 2 tan a by 1 plus 1 minus tan square a. ஒரே ஒரு ஃபார்முலா தான் டானுக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது. tan 2aக்கு ஒரே ஃபார்முலா என்னன்னா இந்த 2 முன்னாடி வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும், கீழே அதுவே ஸ்கொயர் ஆகிடும். ஸோ முன்னாடி வரும்போது 2 tan a by 1 minus tan square a வருது. ஸோ இதுதான் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிக்கான ஃபார்முலா. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டி ஆர் ரிடக்ஷன் ஐடென்டிட்டி. இது எல்லாமே சிங்கிள் ஃபார்முலாவாக தான் இருக்குது. எல்லாம் இது பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டினா சைன் ஸ்கொயர் ஏவாக இருக்கும். சைன் ஸ்கொயர் ஏவாக இருந்தால் என்ன வரும் அப்படின்றது, காஸ் ஸ்கொயர் ஏவாக இருந்தால் என்ன, டான் ஸ்கொயர் ஏவாக இருந்தால் என்ன. சைன் ஸ்கொயர் ஏவாக இருந்தால் 1 மைனஸ் காஸ் 2a by 2. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ வந்து 1 மைனஸ் காஸ் 2a by 2. இது எல்லாமே காசை வச்சு தான் வரும். பவர் ரெடியூசிங்கில் எல்லாமே காசுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 ப்ளஸ் காஸ் 2a by 2ன்னு வரும். tan square aக்கு 1 minus cos 2a by 1 plus cos 2a. ஸோ இது எப்பவுமே நமக்கு தெரியும் sin by cos வரும்னு தெரியும். ஸோ tan is nothing but sin by cos வரும்போது 2 கேன்சல் ஆகிட்டு இது அப்படியே நியூமரேட்டர் மட்டும் வந்துடும். ஸோ அதனால் டேனும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆங்கிள். நம்ம டபுள் ஆங்கிள் பார்த்தோம், இது வந்து ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ட்ரிபிள் ஆங்கிள்னா என்னது, 3aன்னு வருது, அவ்வளோதான். நான் டபுள் ஆங்கிள் ஆச்சு நிறைய இருந்தது ஐடென்டிட்டிஸு, ஒன்றுத்துக்கும் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது சைன் வந்த மாதிரியே தான். சைன் 3x இஸ் ஈக்குவல் டு 3, இது முன்னாடி வந்துடும் 3 sin x மைனஸ் 4 sin cube x. ஸோ சைனுக்கு எல்லாமே சைனு, காசுக்கு எல்லாமே காசு, டேனுக்கு எல்லாமே டேனு தான் ட்ரிபிள் ஆங்கிளில். ஸோ 3 sin x மைனஸ் ஏ இருந்தால் ஏன்னு போட்டுக்கலாம். 3 sin x மைனஸ் 4 sin cube x. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ் 3xக்கு 4 காஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 3 காஸ் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் காசுக்கும் சைனை எப்பவுமே மாற்றி மாற்றி வரும்போது இந்த 4 இங்கே வந்துடும், இந்த 3 இங்கே வந்துடும்ன்றது. இது டோட்டலாக இந்த வேல்யூவே இங்கே வந்துடுது, இந்த வேல்யூவே டோட்டலாக இங்கே வந்துடுது. ஆனால் சைன் காஸ் மாறி வருதுன்றது நீங்கள் மகப் பண்ணும்போது பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 3 காஸ் எக்ஸ். tan 3xக்கு 3 tan x மைனஸ் tan cube x by 1 minus 3 tan square xன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி இந்த 3 தான். இந்த ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி, ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிக்கும் நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணால் வர ஆன்சர் தான் உங்களோட ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. நீங்கள் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே 2aன்னு வருது இல்லையா. இந்த 2a வருதுல, அது எல்லாத்துலேயுமே டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் பார்க்குறீங்க, காஸ் டிவைடட் பை 2 போட்டால் 2 இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணணும், அதே மாதிரி 2 போட்டுக்கிட்டே வந்துடணும், டிவைடட் பை 2 போட்டுக்கிட்டே வந்துடணும். ஸோ காஸ் ஏக்கு வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்மளுடைய ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி டிவைடட் பை 2 வில் பி யோர் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி பற்றி பார்த்துடலாம். sin a வந்து 2 sin a by 2 cos a by 2 அதில் இருக்க மாதிரியே தான் டிவைடட் பை 2 மட்டும் பண்ணியிருக்கேன் நான். ஒன்றுமே இதுக்கு ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி நீங்கள் மகப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு டபுள் ஆங்கிள் தெரிஞ்சிட்டா போதும், அது பை 2 போட்டால் வந்துடும். பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய ஃபார்முலா வந்து எழுதி காட்டியிருக்கேன். உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டா போதும், ஃபுல்லாக ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க எல்லா ஐடென்டிட்டிஸும் எல்லா ஃபார்முலாவும் இதில் நம்ம கவர் பண்ணிட்டேன். 2 sin a by 2 by 1 plus 2 tan a by 2. அங்கே 2 tan a வந்திருக்கு, இங்கே a by 2ன்னு போட்டுக்கணும். a எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் divided by 2. இங்கே by 1 plus tan square a by 2. ஸோ இப்போ பாருங்கள் cos aக்கு பாருங்கள், cos a is equal to cos square a by 2 minus sin square a by 2. அங்கே cos a by 2 cos a minus sin square a, cos square a sin square a வந்தால் by 2 எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் 2 cos square a by 2 minus 1.
இங்கே 1 minus 2 sin square a by 2, இங்கே 1 minus tan square a by 2 by 1 plus tan square a by 2. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி half angle identity-யை நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சா அது a இருக்க இடத்துலலாம் divided by 2 பண்ணிங்கன்னா இந்த half angle identity உங்களுக்கு மக பண்ணியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் இங்கே பாருங்கள், tan a equal to 2 tan a by 2 by 1 minus tan square a by 2. ஸோ இதையும் நீங்கள் இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு sum to product identity எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது sum to product identity. sum to productனா என்ன அப்படின்னா, இப்போ ஆங்கிள் ரெண்டும் அடிஷனில் இருந்தால் அதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் sum to product. அது எப்படி இருக்கும்னா ப்ராடக்டாக இருக்கும், அதனால தான் sum to productனு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், sin a plus b-ஆக இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா sin a cos b. இந்த எல்லா ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட்மா, இதெல்லாமே நம்ம சம்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் எங்கே எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபார்முலாவை எடுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் கரெக்டாக தெரியலன்னா நீங்கள் போடவே முடியாது சம்ஸை. கஷ்டப்படாதீங்க, உட்காந்து பொறுமையாக படிங்க. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 12th அது கண்டினியூ ஆக போகுது. ஸோ sin a plus bனா sin a cos b plus cos a sin bன்னு வரும். சைனுக்கு மாற்றி மாற்றி வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin a cos b plus cos a sin b. sin a minus bனா ரொம்ப ஈஸி, நடுவில் இருக்க ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மற்றதெல்லாம் அப்படியே வரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். sin a plus bயும் படிச்சிடலாம், sin a minus bயும் படிச்சிடலாம். cos a plus b equal to காசுக்கு ரெண்டுமே ஃபஸ்ட்டு காசு எப்பவுமே உரிமை எடுத்துக்கும், அதனால ஃபஸ்ட்டு ரெண்டுமே காசு வந்துடும். ஸோ cos a cos b மைனஸ் அப்புறம் sin a sin bன்னு ஆகிடும். ஸோ சைனு பின்னாடி வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் cos a minus bயும் அதே மாதிரி தான், cos a cos b ப்ளஸ் sin a sin b. எப்பவுமே வந்து காசு வந்து அடம் பிடிக்கும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஏன்னா மாறி வரும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காசு இருந்தால் ஃபஸ்ட்டு எல்லாம் காசு, அப்புறம் எல்லாம் சைனு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். பட் அப்படி கிடையாது நம்மளோட சைனு, அது கொஞ்சம் ஒத்துமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட. அதனால ஃபஸ்ட்டு சைனே காஸ் பி, சைனோட கூட காசு சேர்ந்துக்குவோம், ப்ளஸ் காசே சைன் பி. சைன் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தால் மைனஸ் தான். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம ஈஸியாக படித்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், ப்ராடக்ட் டு சம். இப்போ ப்ராடக்டில் இருக்கிறது சம்மு. ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவும் படிக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. மேலே இருக்க ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா நம்மளுக்கு இப்போ எனக்கு ரொம்ப கிளியராக சம் டு ப்ராடக்ட் தெரியுது மிஸ் அப்படின்னா போதும். நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபார்ம் பண்ண முடியும். சரி, நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எனக்கு sin a cos b வேணும், ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தரும். எனக்கு இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, எனக்கு எக்ஸாமில் படித்தேன் ஆனால் எக்ஸாமில் அவசரத்தில் நான் மறந்துட்டேன் அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது. sin a cos b எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இதை நான் ஆட் பண்ணனா எனக்கு இது போயிடுமா? ஸோ இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலையும் நான் வெறும் அடிஷன் பண்ண போகிறேன். அடிஷன் பண்ணால் என்ன ஆகிடும்? இந்த சைடும் ஆட் ஆகும், இந்த சைடும் ஆட் ஆகும், இந்த சைடும் ஆட் ஆகும். ஆட் ஆகுறதுன்றது இந்த சைட் சேம் கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன ஆகிடும்? 2 sin a cos b ஆகிடுமா? 2 sin a cos b. இந்த சைடும் ப்ளஸில் போட்டு இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாமா? இந்த 2 என்ன ஆகிடும்? மல்டிப்ளைல இருக்குது, 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். அதனால தான் இந்த ஃபார்முலாலேருந்து தான் இந்த ஃபார்முலா இப்போ உண்டாச்சு. sin a cos b is equal to half sin a plus b plus sin a minus b. இந்த 2 வரதை கீழே கொண்டு வந்துட்டேன், அதனால தான் இந்த half. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட் டு சம் ஃபார்முலா எங்கேருந்துமே வரல, மேலே இருக்க சம் டு ப்ராடக்ட்லேருந்து தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அப்போது இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மக்கப் பண்ணணுன்றது கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் மக்கப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமே எதுவுமே கிடையாது. எல்லாமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா வேறு வருது அப்படின்னா சைனே காசே சைன், இப்படி வேறு வந்தால் ரெண்டுமே சைன் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா half sin a plus b plus sin a minus b. ஃபஸ்ட்டு காஸ் வந்தாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாகவே இருக்கிற மாதிரி ஒன்று வரும், கொஞ்சம் இடகூடமாக வரும். அதனால் வந்து மைனஸ் சைன் போட்டுக்கோங்க, மற்றபடி மேலே இருக்க மாதிரியே தான் கீழேயும் வரும். நெக்ஸ்ட்டு காஸ் சொன்ன மாதிரி ஒரே இது வருதா, அப்போ எல்லாமே காஸ் வரும். ஸோ காஸ் வந்ததுனால ப்ளஸ்ஸு, சைன் வந்ததுனால காசு வந்திருக்கிறதுனால மைனஸ். ஸோ அதே தான் வரும், ஆனால் இங்கே இடம் மாறி வரும்.
இந்த ஃபார்முலாஸை உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் மேலே இருக்க சம் டு ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. அதோட அடிஷன் அதோட சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடலாம். ஸோ இது படிக்கணுன்றது நீங்கள் ஈஸியாக மேலே இருக்கிறத வச்சு நம்ம படித்து முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் டு ப்ராடக்ட். சம் டு ப்ராடக்ட் ஏற்கனவே பார்த்துக்கோமே. இது என்ன சம்னா அது ஆங்கிள் ரெண்டும் ப்ளஸ் பண்ணுறது. சைன் ஏ ப்ளஸ் பி பார்த்தோம். ஆனால் இங்கே என்னென்னா சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. இந்த மாதிரி சம் வந்தால் எப்படி போடுறது, அப்படி ஆங்கிள் ரெண்டும் ப்ளஸ் இல்லாமல் ரெண்டுமே சைன் ப்ளஸ் சைனாக வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2ன்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் சைன் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 சைன் ஏ மைனஸ் பி பை 2ன்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி வந்தாலும் 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ மைனஸ் காஸ் பி வந்துச்சுன்னா 2 சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 சைன் ஏ பி மைனஸ். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் எழுதிடுவாங்க. இந்த இடத்துலையும் ஏ மைனஸ் பி பை 2 தான் போடுவாங்க. அது தப்பாயிடும். இங்கே இது வந்து பி மைனஸ் ஏ பை 2 தான் வரும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். காஸ் ஏ மைனஸ் பி பை காஸ் ஏ மைனஸ் காஸ் பிக்கு இந்த இடத்துல சைன் பி மைனஸ் ஏ பை 2 வரும்ன்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏ மைனஸ் பி கிடையாது, பி மைனஸ் ஏ. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் போயிடலாம். இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன்றது இந்த கிவ்ஸ் வேர் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் ஏ ஈக்குவல் டு 0. சைன் ஏ ஈக்குவல் டு 0 கிவ்ஸ் ஏ ஈக்குவல் டு n பை. எப்போனா ஏ ஈக்குவல் டு n பை n பைன்னு வரும். வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். n வந்து என்னவா இருக்கலாம், எந்த இன்டீஜர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதுவே காஸ் ஏ ஈக்குவல் டு 0 கிவ்ஸ் ஏ ஈக்குவல் டு 2n plus 1. 2 வந்து 2n plus 1 இருக்கும். pi by 2 into pi by 2 where n belongs to integers. Sin a equal to sin a b எப்போ வரும்னா when a is equal to n pi plus minus 1 power n into b where n belongs to integers இருக்கும்போது cos a equal to cos b எப்படி sin a equal to sin b. இங்கே மாதிரி sin a sin cos a equal to 0 இருக்கும்போது tan a equal to 0 வந்தாலும் என்ன வரும்னா gives a equal to n pi and n belongs to integers. ஸோ இந்த 3 செட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஈக்குவல் டுவாக இருக்கும்போது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும்போது சைன் ஏ ஈக்குவல் டு சைன் பியாக இருக்கும்போது இம்ப்ளாய்ஸ் ஏ ஈக்குவல் டு n pi ப்ளஸ் minus 1 power nb into n belongs to integers. Cos a equal to cos b implies a equal to 2n pi plus or minus b. bன்றது aன்றதுலாம் இங்கே இருக்கிற தீட்டாவோட வேல்யூஸ் தான். where n belongs to integers. tan a equal to tan b implies a equal to n pi plus b where n belongs to integers. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இந்த ஜென்ரல் சொல்யூஷனும் தனித்தனியாக சம்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டா போதும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் எழுதணும், எதையும் நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே லைனாகவே நம்ம படித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில். இந்த ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அதோட டயாமீட்டரில் வருது. ஒரு சைடு வந்து டயாமீட்டர்னால் உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ஆன் செமி சர்க்கிள் 90 டிகிரி. அப்போனால இங்கே 90 டிகிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லென்த்து வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்து வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்து வந்து சின்னு எடுத்துருக்கேன். இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ அதாவது இந்த லென்த் பை சைன் ஏ. இந்த ஏ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க ட்ரையாங்கிள் இப்போ ஏபிசின்னு வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் தான் ஏ. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை பின்றது இந்த சைடு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சின்றது இந்த சைடு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2rன்னு வரும். சரி, இது செமி சர்க்கிளில் தான் அப்படின்னா அப்படியும் கிடையாது. இந்த ஆங்கிள் எங்கே வேணால் இருக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்துச்சுனாலே வந்து இதுதான் ஃபார்முலா. இங்கே 90 டிகிரி இருக்குது, அதனால் இங்கே 90 வருமானு கேட்டால் இந்த சம்க்கு வருது. பட் இந்த ட்ரையாங்கிள் இப்படி வெளியே இருக்கும் போதும் நம்ம எப்படி வேணாலும் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபார்முலாவை போட்டுக்கலாம். இதோட ஆங்கிள் பை அதோட ஆப்போசிட்டோட டிகிரி வேல்யூ. ஸோ பி பை சைன் பின்றது இங்கே என்னென்னா அதோட ஆப்போசிட்டான
ஆங்கிள் வேல்யூ தான் இந்த பீன்றது. ஸோ சைடு பை ஆப்போசிட் சைடு ஆங்கிள் வேல்யூ ஈக்குவல் டு 2r-ன்றது 2 இன்டூ ரேடியஸ்மா, இது 2 இன்டூ ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் நீங்கள் எப்படி எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இதே ட்ரையாங்கிள் வச்சு நேப்பியர் ஃபார்முலா. நேப்பியர் ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வர ஃபார்முலாஸ் தான். இதுதான் உங்களோட நேப்பியர் ஃபார்முலா. tan a minus b by 2 இருந்துச்சுன்னா, tan aன்றது இங்கே ஆங்கிள் மீட் பண்ணுறது, tan a minus b by 2 இருந்தால் எப்படி இருக்கும்னா a minus b இருந்தால் a minus b அப்படியே எழுதிக்கோங்க. a minus b அதோட ப்ளஸ் ஃபார்முலா கீழே a plus b by 2, இங்கே tan போட்டதுனால cot, இங்கே எது மிஸ் ஆகுது, எந்த ஆங்கிள் மிஸ் ஆகுதுன்னா c மிஸ் ஆகுதா, ஸோ c by 2. ஸோ இப்படி ஞாபகம் வச்சு இந்த இடத்துல ஏபின்றது சைட்ஸு. ஏன்னா நம்ம குட்டி ஏ குட்டி பிலாம் நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் எதுக்கு பார்த்தோம்னா சைட்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சைட்ஸு, இங்கே போடுறது ஆங்கிள்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் tan b minus c by 2னா நீங்கள் இப்போ ஃபார்முலா மக பண்ணியாச்சு. எப்படி எழுதலாம், ஸ்மால் b minus ஸ்மால் c by அதோட ப்ளஸ் ஃபார்முலா b plus c, tanனா காட்டு, இங்கே விட்டு போன ஆல்ஃபபெட் தட் இஸ் a by 2. ஸோ ஏபிசியில் விட்டு போனது a, அதனால a by 2. இப்போ இந்த ஃபார்முலா நீங்களே நினச்சி பாருங்கள் என்ன வருது. tan c minus a by 2னா tan c small c minus small a by small c plus small a into cot b by 2. ஸோ லெஃப்ட் ஓவரை நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ நேப்பியர் ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கொஞ்சம் படிச்சிட்டாலே, கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாலே, கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சு நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லா ஆஃப் கொசைன். லா ஆஃப் கொசைன்னா வெறும் காசை வச்சு வர்றதுனால தான் இதுக்கு பேர் என்னென்னா லா ஆஃப் கொசைன்றது. இப்போ காஸ் ஏ காஸ் பி காஸ் சிக்கு இந்த ட்ரையாங்கிள் தான், சேம் ட்ரையாங்கிள் வச்ச ஃபார்முலா தான். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருந்தால் ஏவை விட்டு மற்ற ரெண்டும் ப்ளஸ், ஏ வந்து மைனஸ், எது கேட்டிருக்காங்களோ அது மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ விட்டு என்ன இருக்குது, பி இருக்கா, பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் எது கொடுத்துருக்காங்களோ அது ஸ்கொயர், a ஸ்கொயர் பை விட்டு போன 2 இன்ட்டு பிசி. ஸோ இப்போ இந்த லா ஆஃப் கொசைனும் நீங்கள் ஈஸியாக மக்கப் பண்ண முடியும். காஸ் ஏ ஈக்குவல் டு விட்டு போன 2 ப்ளஸில், ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. இங்கே பாருங்கள் காஸ் பிக்கு பாருங்கள், காஸ் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் விட்டு போன 2 சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2ac. இப்போ காஸ் சிக்கு நீங்களே சொல்லுங்கள், இதை தவிர விட்டு போன 2 என்ன, ஏவும் பியுமா, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2ab. இதுதான் லா ஆஃப் கொசைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த சைடு ஏ, இந்த சைடு பி, இந்த சைடு சி. இது ஒரு ஹைட்னாலே தெரியும் உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்குது, இந்த ஆங்கிள் வந்து ஏபிசியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா படி என்ன வரும்னா சைடு ஏ, இந்த சைடு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் பி. பி இன்ட்டு காஸ் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வரவே வராது, அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது ஆங்கிளும் பக்கத்தில் இருக்கிற சைடும் தான் வரும். ஸோ ஏக்கு பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் பின்னு வரும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இதுலேயே வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் எப்படி எழுதலாம்னா half இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் சி. ஏன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் நம்ம நிறைய இடத்துல நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், எரான்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பார்த்துருக்கோம். இப்போ ஆங்கிள் கொடுத்துருந்து நம்மளுக்கு 2 சைடு தெரியும்னா எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஒரு ஆங்கிள் தெரியும், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா தான், half இன்ட்டு ஏபி இன்ட்டு சைன் சி. எது கொடுத்துருக்காங்களோ அது இல்லாத ஒரு வேரியபிள், அதாவது ஏபி இருக்கிறதுனால ஆங்கிள் எடுத்துக்கும் போது அதோட இல்லாதது ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ சி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி எது கொடுத்துருக்காங்கன்றத வச்சு தான். இப்போ பிசி கொடுத்துருக்காங்க, ஆங்கிளுக்கு ஏ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே ஒன்று தான், எந்த சைடு கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. மற்றபடி இந்த எல்லா ஃபார்முலாம் கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் கிடையாது. half பிசி இன்ட்டு சைன் ஏ, half ஏசி இன்ட்டு சைன் பி. ஸோ எந்த சைடு எந்த ஆங்கிள்ன்றதை வச்சு நீங்களே எழுதிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆங்கிள் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா half r ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ஏரியா ஆஃப் த செக்மெண்ட். ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிட்டோம். இது வந்து தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. இந்த ட்ரையாங்கிளோட ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin a by 2 equal to s minus a. ட்ரையாங்கிள்னும் போது நான் சொல்லியிருக்கேன் எஸ்ன்றது செமி பெரிமீட்டர். நம்ம எரான்ஸ் ஃபார்முலாவில் எஸ்ஸை பற்றி பார்த்துருக்கோம்.
S is nothing but A plus B plus C by 2. செமி பெரிமீட்டர்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிமீட்டரோட பாதி. பெரிமீட்டர்னா எல்லா சைடும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் பெரிமீட்டர். அது டிவைடட் பை 2 will be செமி பெரிமீட்டர். ஸோ sin A by 2 equal to எது கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுடுங்க, மற்ற ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது S minus B into ஏன்னா A இருக்குது, A விட்டால் Bயும் Cயும், S minus B into S minus C by B into C. இது ரூட்டில் எழுதணும், ஏன்னா எரான்ஸ் ஃபார்முலாவில் நம்ம ரூட்டில் தான் எழுதுவோம். இப்போ cos A by 2னா காசுக்கு எப்படி வரும்னா ரூட் ஆஃப் எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் மேலே. ஸோ S into S minus A by இது எது விட்டு போச்சோ அது ரெண்டும். ஸோ B minus C. இது வந்து சைனுக்கும் காசுக்கும். tan A by 2 எப்படி எழுதணும்னா சைன் பை காசு தான் எல்லாத்துலேயும் டேனு. அப்போ திஸ் பை திஸ் போட்டால் பிசி கேன்சல் ஆகிடும். மேலே இருக்கிற ரெண்டும் ரூட்டில் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரூட் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏன்னு வரும். இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ A by 2 ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு அதோட பாதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி. இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வர்ஸ் சைன் இவ்வளோ நேரம் சைன் ஏ சைன் பின்னு படிச்சுட்டு இருந்தீங்க. சைன் இன்வர்ஸ்னால் பவரில் -1 வரது தான் இன்வர்ஸ். ஸோ சைனில் இன்வர்ஸ் ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபங்க்ஷன் டொமைன் ரேஞ்ச். இது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் எல்லாம் எப்படி இருக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சைன் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0லேருந்து 1. அதனால தான் நான் உங்களுக்கு அங்கே டேபிள் போடும் போதே ஃபஸ்ட்டு 0 to 1ன்னு போட்டேன். பட் ஆனால் ஃபர்தராக போகும்போது 180 டிகிரி 270 டிகிரி அப்படின்லாம் போகும்போது எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா -1ல். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா -1லேருந்து எக்ஸ் 1 ஆரம்பிக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ்டு கொடுத்துருக்கேன். அப்போனா இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ சைன் இன்வர்ஸ் வந்து -1 to 1 வரைக்கும் வரும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -12 π/2 to π/2 வரும். இதுவும் க்ளோஸ்டு அப்படின்னா இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து -1 to 1. அதோட இதுவும் வந்து ரெசிப்ரோக்கல்னும் போது கண்டிப்பாக இதே தான் வரும். ஸோ -1 to 1. டேனுக்கும் காட்டுக்கும் இன்வர்ஸ் டொமைன் மட்டும் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ to ∞, இதுவும் -∞ to ∞. கொசிகன் சீக்கண்ட்டுக்கு இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னா உங்களுக்கு தெரியும் ரியல் நம்பர்ஸ்லேருந்து -1 to 1 -1 to 1 கிடையாது. அதை இன்க்ளூட் ஆகாமல் அது ஏன்னா இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் ரொம்ப கிளியராக பாருங்கள். இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் ஏன் நம்பர்ஸ் சொல்கிறேன்னா இது ரியல் நம்பர்ஸ்ன்னும் போது இதுக்கு நடுவில் நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது. 0 மட்டும் இருந்துச்சுன்னா அது வெறும் உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் வராது, இன்டீஜர்ஸ் வரும். பட் இங்கே ரியல் நம்பர்ஸ்ன்னும் போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்கும் R -1 to 1ன்னு வரும். ரியல் நம்பர்ஸில் இந்த நம்பர்ஸ் தவிர இருக்கிற ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொசிகண்ட்டுக்கும் சீக்கண்ட்டோட இன்வர்ஸ்லேயும் வரும். இது வந்து டொமைன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒன்று மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன் கீழே. இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஞாபகம் வச்சுக்க சொல்லி எழுதுனது தான் ஒரு விஷயம். எஸ்டிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிசினா காசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே காசு இல்லை, இதோட ரெசிப்ரோக்கல். அப்படின்னா சைன் டேன் கொசிகண்ட்டும் எஸ்எஸ்சினா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இங்கே காசு விட்டதுனால இங்கே காசு தான். சிசிஎஸ் காஸ் காட்டு சீக்கண்ட், காசு காட்டு சீக்கண்ட். ஃபஸ்ட்டு இங்கே காசு விட்டதுனால முதல்ல காசு வரும், இல்லை எஸ் ஃபஸ்ட்டு வரும், டி நெக்ஸ்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு காட்டு சீக்கண்ட். இது எதுக்கு நான் எழுதியிருக்கேன், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சைனு டேனு கொசிக்கண்ட் இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னால் இப்போ மேலே வாங்க. இது ரேஞ்சுக்காக ஞாபகம் வச்சுக்க போகிற ஒரு விஷயம். சைனோ டேனோ கொசிகண்ட்டோ சொல்லியிருக்கேன். இப்போ சைன் பாருங்களேன் -π/2 to π/2 சொல்லியிருக்கேன். அப்போ டேனுக்கு அதே தான் வருது. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்ன ஆயிடுச்சுங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்க ஓப்பன் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வாங்க, கொசிகண்ட்டுக்கு என்னது அதே -π/2 தான், சைனோடது தான் -0. இந்த 0 இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு தெரியலைங்களே. இது ஓகே இங்கே வருது, சேமாக வருதுன்னு சொல்லிட்டீங்க. 0 எப்படி ஞாபகம் வச்சுன்னா திஸ் ஆட் அண்ட் டிவைடட் பை 2ஓட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இது ஆட் பண்ண என்ன வரும், 0 வருமா? 0 divided by 2 வந்து 0 தான்.
அப்போது சைனோடது அப்படியே எழுதிட்டு மைனஸ் 0வோட ஆட் அண்ட் டிவைடட் பை 2வோட நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது க்ளோஸ்டு இன்டர்வலில் -0 தவிர மற்ற எல்லாமே நம்மளோட கொசிகண்டோட ரேஞ்சாக வரும். ஸோ சைனோட ரேஞ்சு -π/2 to π/2, இதுவும் -π/2 2π/2, பட் இது க்ளோஸ்டு ஓப்பன் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு -0வோட. சரி, இப்போ இந்த ரேஞ்சை முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வரலாம், சிசிஎஸ்க்கு வரலாம். சிசிஎஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காசு காட்டு சீக்கண்ட் இல்லையா. வாங்க காசை காட்டை பார்க்கலாம். காஸ் வந்து 0 to π, இது வந்து காசுக்கு 0 to π க்ளோஸ்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே க்ளோஸ்டு தான், க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன், அது அப்படியே காட்டுக்கு வாங்க. காசு காட்டு அதே தான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீக்கண்டில் அதே க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இது டிவைடட் பை 2 சொன்னேன்னா இங்கேயும் டிவைடட் பை 2, ஆட் அண்ட் டிவைடட் பை 2 ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு, பை வந்துருச்சா, டிவைடட் பை 2 வந்து 2 வந்துருச்சு. இப்போ பாருங்கள் க்ளோஸ்டு 0 to π மைனஸ் π/2 இந்த ஒன்று தவிர இது ரெண்டுத்தில் இருக்க மற்ற எல்லாமே வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ்க்கு ரேஞ்சாக வரும். ஸோ ஈஸியாக இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் கம்ஃபர்டபுளாக எல்லாமே படிச்சுக்க முடியும். இதுதான் டோட்டல் ஃபார்முலா. நான் எதுவுமே மிஸ் பண்ணலை, இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் தரோவாக பார்த்துட்டீங்க, தரோவாக தெரிஞ்சிட்டாலே trigonometry will be very easy for you this year. Thank you.